ஓம். ஓம். சிற்றம்பலம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படு துயர இனவெல்ல குலம். ஹரி ஓம். ஜெய் சீதாராம். ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றேன். நாம் தற்போது நவகிரக ஸ்தலங்களை தரிசித்து வருகின்றோம். நம சூர்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபியஸ்ட ராகவே கேத்தவே நமக என்கின்றது நவகிரக ஸ்தோத்திரம். பாடல் பெற்ற காவிரி வடகரை ஸ்தலங்களில் வரிசையில் கஞ்சனூர் 36வது ஸ்தலமாக விளங்குகின்றது. தமிழ்நாட்டில் உள்ள நவகிரக கோயிலில் கஞ்சனூர் சுக்கிரனுக்கு உகந்ததாக இது கருதப்படுகின்றது. இந்த திருக்கோயில் பாடல் பெற்ற காவிரி வடகரை ஸ்தலங்களில் இது அமைந்திருக்கின்றது. பாடல் பெற்ற காவிரி வடகரை ஸ்தலங்கள் இருக்கிறது. மயிலாடுதுறையிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில், கும்பகோணத்திலிருந்து சுமார் 18 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஸ்தலம் அமைந்திருக்கின்றது. கும்பகோணம் மற்றும் மயிலாடுதுறையிலிருந்து பேருந்து வசதிகள் இதற்கு இருக்கின்றன. ஆடுதுறையிலிருந்து திருமங்கலக்குடி சூரியனார் கோயில் வழியாக துகிலி செல்லும் சாலையில் சென்று கோட்டூர் கஞ்சனூர் என்று வழிகாட்டி பலகை உள்ள சாலையில் பிறந்து இந்த ஸ்தலத்தினை நாம் அடையலாம். இந்த திருக்கோயிலை காலை 7 மணி முதல் 11 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணியிலும் திறந்திருக்கின்றது. மனித வாழ்வில் மனநிறைவோடு வாழ மிகவும் அத்தியாவசியமான கிரகம் சுக்கிரன். இந்த கிரகம் ஒருவரின் ஜாதகத்தில் நீசமடைந்து பலம் குன்றி இருந்தாலோ அல்லது சுக்கிரன் இருக்கும் இடத்தை பொறுத்து ஆதிபத்திய தோஷம் பெற்று இருந்தாலோ அவற்றுக்கெல்லாம் பரிகார ஸ்தலமாக இது அமைந்திருக்கின்றது. திருக்கஞ்சனூர் என்ற இந்த ஸ்தலம் சுக்கிரனுக்கு வெண்பட்டாடை சாற்றி வெள்ளை தாமரை மலர்களால் அர்ச்சித்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு சுக்கிர தோஷத்திலிருந்து விடுவலாம். கஞ்சனூர் ஸ்தலத்தின் சிறப்பு என்னவென்றால், நவகிரக ஸ்தலத்தில் இது சுக்கிரனுக்கு பஞ்சாட்சர மகிமை வெளிப்படுத்திய ஹரதத்த சிவாச்சாரியார் அவதரித்த ஸ்தலம். 63 நாயன்மார்களில் ஒருவரான மானகஞ்சார நாயனார் அவதரித்து வழிபட்ட சிறப்பினுடையது. பிரம்மனுக்கு சிவபெருமான் திருமண காட்சியை தந்தருளிய ஸ்தலம். அக்னிக்கு உண்டான சோகை நோயை தீர்த்தருளிய ஸ்தலம். பராசருக்கு சித்தப்பிரமை நீங்கிடும் சந்திரனின் சாபம் நீங்கிடும் இந்த ஸ்தலத்தில் தான். கொடுவரத்தை அடுத்துள்ள கல் நந்தி புல்லை தின்ற பெருமையுடைய ஸ்தலம். கிழக்கு நோக்கி 5 நிலை ராஜகோபுரத்துடன் இவ்வாலயம் காட்சி அளிக்கின்றது. கோபுர வாயில் வழியே உள்ளே நுழைந்து பிரகார வலம் வந்து உள்ள மண்டபம் வாயில் அடையலாம். மண்டப வாயில் இடதுபுறம் விநாயகரும் வலதுபுறம் விஸ்வநாதர் சன்னதியும் உள்ளன. அதை அடுத்து அம்பாள் சன்னதி உள்ளது. உள்வாயிலை தாண்டி சுவாமி சன்னதிக்கு செல்லும் போது இடதுபுறம் ஒவ்வால் நெத்தி மண்டபத்தில் விநாயகர், மயூர சுப்பிரமணியர், மகாலட்சுமி சன்னதிகள் உள்ளன. ஸ்தலவரம் பொரசு, அதாவது பலாசு. இதன் கீழ் அக்னீஸ்வரலிங்கம் தரிசனம் செய்யலாம். அடுத்து மானக்கஞ்சாரர், கலிக்காமர் திருவுருவங்கள் உள்ளன. பக்கத்தில் சுரைக்காய் பக்தர் என்ற அடியார் மனையுடன் காட்சி தருகின்றார். மகாமண்டபத்தில் பைரவர், சூரியன், சனி பகவான், சந்திரன், நவகிரக சன்னதி, 4 சன்னதிகள் உள்ளன. இங்குள்ள நடராஜ சபை தரிசிக்கத்தக்கது. நடராஜர் மூலத்திருமேனில் சிவகாமியுடன் சிலாரூபமாக இருப்பது தனிச்சிறப்பு. அழகும் சிறப்புமாக இது அமைந்திருக்கின்றது. இம்மூர்த்திகள் பராசருக்கு தாண்டவ காட்சி அளித்தவர். இந்த தாண்டவம் முக்தி தாண்டவம் எனப்படுகின்றது. இம்மண்டபத்துக்கும் முக்தி மண்டபம் என்று பெயர். கருவறையில் மூலவர் அக்னீஸ்வரர் கிழக்கு நோக்கிய சந்நிதியில் சுயம்பு மூர்த்தியாக உயர்ந்த பானத்துடன் காட்சி தருகின்றார். மூர்த்தி, ஸ்தலம், தீர்த்தமாகிய 3 சிறப்பு பெற்ற இந்த கோயிலில் இறைவனை திருமால், பிரம்மன், சந்திரன் ஆகியோர் வணங்கி வேறுபட்டதாக வரலாறு உள்ளது. இறைவன் பிரம்மதேவருக்கு திருமண கோலம் காட்டி அளித்தார். இறைவன் சன்னதிக்கு வலது தனிச்சன்னதியில் இறைவி காட்சி அளிக்கின்றார். இந்த ஸ்தலத்தை நாமளும் தரிசனம் செய்வோம் என்று நம்புகின்றேன். நன்றி, வணக்கம். பாதமே துணை பரமசிவ, பாதமே துணை பரமசிவ,
பயங்கர பவகடல் அமிதுழல் எனக்கு உனது பாதமே துணை பரமசிவா. பயங்கர பவகடல் அமிதுழல் எனக்கு உனது பாதமே துணை பரமசிவா. கீதமே முழங்கும் திருமயிலாபுரி உறையும் கிருபாநிதி இறைவா கபாலே பாதமே துணை பரமசிவம். வெற்பரையல் மகள் கற்பகநாயகே மின்னுவோர் பாகனே மாலிடை பாகனே சிற்பரமே சனகாதியோகியரும் சிற்பரமே சனகாதியோகியரும் தேவரும் போற்றும் தீனச்சரணே பாதமே துணை பரமசிவா. பயங்கர பவகடல் அமிதுழல் எனக்கு உனது பாதமே துணை பரமசிவா. ஹரிஹி ஓம். ஜெய் சீதாராம். ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரையும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கிறேன். அன்பு நண்பர்களே, என் தெய்வீக பயண யூடியூப் சேனல் மூலம் பல திருக்கோயில்களை நீங்கள் என்னுடன் தரிசித்து வருகிறீர்கள். இதற்கு மனமார்ந்த நன்றி. மேலும் கோவில்களை நேரில் சென்று பதிவு செய்து உங்களுடன் பகிர விருப்பமாக உள்ளேன். இதற்கு உங்கள் ஆதரவும் இறைவன் அருளும் தேவை. எனது பதிவுகள் பிடித்திருந்தால் லைக் செய்யவும், மற்றவர்களுடன் ஷேர் செய்யவும், எனது பதிவுகள் குறித்து கமெண்ட் செய்யவும். தங்களது ஆதரவுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு புதிய தரிசனத்துடன் தங்களை சந்திக்கின்றேன். Dear friends, you have been visiting many temples with me through my YouTube channel. Thank you very much for this. I would like to visit more temples in person and record them and share them with you. This requires your support and God's grace. If you like my posts, please like, share with others, and comment on my posts. Thank you very much for your support. I will meet you again with a new vision.